சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 27 அதிகாரம் 2. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. 23. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசிர்வதித்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கை குறித்த தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். ஈசாக்கின் வாழ்க்கையின் தவறுகள் அல்லது வீழ்ச்சியை குறித்து நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த தலைப்பு என்னவென்றால், பகுத்தறிவு இல்லாத ஒரு தன்மை. அதை தமிழிலே பகுத்தறிவு இல்லாத தன்மை என்று சொன்னாலும் ஆங்கிலத்திலே அன்டிசர்மென்ட் என்று சொல்லலாம். ஆகவே பிரியமானவர்களே, 2 விதமான ஜனங்கள் இந்த பூமியில் காணப்படுகிறார்கள். முதல் ஜனங்கள் வஞ்சிக்கிறவர்கள், 2வது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தை அடிக்கடி வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் அடிக்கடி போதித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், யோவான், பேதுரு போன்றவர்களும் வஞ்சிக்கப்படாதபடி அநேக திருமறை சத்தியங்களை தங்கள் நிருபங்களிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வஞ்சிக்கப்படுவதற்கு பல காரணங்களை நாம் கூறினாலும் என்னுடைய எண்ணம் என்னவென்றால், டிசர்மென்ட், அதாவது பகுத்தறியக்கூடிய அந்த தன்மையை இழந்து விடுவதுதான். இன்றைக்கு இந்த வரங்களை அநேகர் வாஞ்சிப்பதில்லை. இதை அநேகர் பெற்றுக்கொண்டாலும் அதை பயன்படுத்தாமல் போய்விடுகிறார்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை எடுத்து வைப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து ஒரு பெரிய பட்டியலே இடுகிறார். அந்த பட்டியலிலே ஒரு வரம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 12:10 ஆவிகளை பகுத்தறிதல் என்பது. 1 யோவான் 4 அதிகாரம் 1 பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 2 அதிகாரம் 2வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். எபேசு சபைக்கு கர்த்தர் கூறும் பொழுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எபேசு சபையானது அது பகுத்தறிகிற அந்த கிருபையை பெற்ற திருச்சபையாக இங்கு ஆவியானவர் குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இந்த எபேசு சபைக்கு பெற்ற கிருபையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள நாம் பிரார்த்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பிசாசானவன் கூட ஒளியின் தூதனை போல அவன் நடிக்க முயல்கிறதை திருமறையிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, அதை வாசிக்க முடிகிறது. ஈசாக்கு வாழ்க்கையை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். இவனுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம். ஆனால் தேவ பலிபீடத்திலே படைக்கப்பட்டவன். அதாவது ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட அவன் கொண்டு போகப்படுகிறான். அப்படியான பலிபீடத்தில் படைக்கப்பட்டவன். அதே சமயத்திலே மாலை நேரத்திலே தியானம் செய்கிற சுவாபம் உடையவன். தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தவன். கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டவன். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம். அநேக பக்தர்கள் தங்களுடைய ஜெபங்களில் இவ்வாறு ஜெபித்ததை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நன்றாக அமைய வேண்டும் என்று ஜெபித்த பலரை நான் கண்டிருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கை நன்றாக முடிந்திருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை அவருடைய ஆரம்பம் போல் இல்லாமல் தடுமாறியதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் நல்ல ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு ஒரு கேரண்டி, அங்கீகாரம் தரும் என்று சொல்லி நம்ப முடியாத ஒரு காரியமாகும்.
இருப்பினும் வீழ்ச்சிகள் அல்லது தவறுகளை குறித்து ஈசாக்கை குறித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அவருடைய தவறு அல்லது வீழ்ச்சி என்ன? பட்சபாத அன்பு. இரண்டாவது பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடுகிற ஒரு சுவாபம். மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையிலே பொய் கூறுகிற தன்மை என்பதை நான் சொன்னேன். இன்றைக்கு ஈசாக்கின் வாழ்க்கையின் இன்னொரு வீழ்ச்சி அல்லது தவறை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், பகுத்தறிகிற ஒரு தன்மையிலே அவன் வழுவி போனான். இதைத்தான் ஈசாக்கின் வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. இந்த மனிதன் தன்னுடைய மனைவியாலே, தன்னுடைய மகனான யாக்கோபாலும் அவன் வஞ்சிக்கப்பட்டான். அதே சமயத்திலே அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்ட ஒரு சூழ்நிலை கூட நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இவன் ஏமாற்றப்பட்டான்? இவன் ஏன் அந்த சூழ்நிலையிலே வஞ்சிக்கப்பட்டான்? வஞ்சிக்கப்பட்டதற்கும் ஏமாற்றப்பட்டதற்கும் காரணம் என்ன? தடுமாற்றம். இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை அவன் பகுத்தறிய மறந்து போனான். மனிதர்களுடைய நடவடிக்கைகளை பகுத்தறிய மறந்து போனான். தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னையும் அவன் அறிந்து கொள்ள, அவன் நியாயந்திருக்க அவன் அறியாமல் போனான் என்று சொல்லலாம். இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே அந்த டிசர்ன்மென்ட் கிருபையை அவன் வழுவி போனான் என்பதற்கு, அதாவது பகுத்தறிகிற அந்த தன்மையிலே வழுவி போனான் என்பதற்கு சில காரணங்களை சொல்கிறேன். நம்முடைய நடைமுறை தமிழிலே அல்லது நடைமுறை வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே பகுத்தறிவு என்பது வித்தியாசமான பொருளை தருகிறது. ஆனால் வேதாமத்திலே பகுத்தறிவு என்பது மதிப்பிடுகிறது, அதை உரசி ஆராய்ந்து பார்க்கிறது என்கிற பொருளிலே வருகிறது. இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே தடுமாறியதற்கு காரணம் என்ன? முதலாவது, ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஓட ஆரம்பித்தான். அதாவது ஆண்டவரை பின்னாலே தள்ளிவிட்டு தான் ஓட ஆரம்பித்தான் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் he put himself ahead of the Lord என்று சொல்லலாம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். சிலுவைக்குள் ஒளிந்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். சிலுவையை பின்னாலே தள்ளிவிட்டு தன்னை முன் நிறுத்தி தன்னையே நிலைப்படுத்துகிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சிலுவைக்குள் ஒளிந்து கொண்டவர்கள் கடைசி வரைந்த நிலைத்திருப்பார்கள். சிலுவையை தள்ளிவிட்டு சிலுவையின் மேன்மையை உதாசீனப்படுத்திவிட்டு தன்னை முன்னிறுத்தி தன்னையே பெருமைப்படுத்துகிற மக்களாலே தொடர்ந்து நிற்க முடியாது, கரைபடுவார்கள். அவர்கள் மக்களாலே தூஷிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. ஈசாக்கு கர்த்தரை பின்னாலே தள்ளின மனிதன் என்று சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிற கருத்து ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த மனிதனுடைய நிலையை சொல்கிறேன். ஈசாக்கின் மனைவி, அவள் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தாள். வேதவசனம் சொல்கிறது அவள் மலடியாயிருந்தாள். அந்த சமயத்தில் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தார். ஜெபித்த போது 20 ஆண்டுகள் கழித்து அவள் குழந்தை உண்டாகிறது. அவளுக்கு அவளுடைய கற்பத்திலே 2 பிள்ளைகள் அங்கே உருவாகுகின்றன. அந்த கற்பத்திலே அந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறார்கள். இதை அறிந்தபோது பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்று அறிந்து கொள்ள ஈசாக்கின் மனைவி கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றார். திருமறையிலே அவள் யாரிடத்திலே விசாரிக்க சென்றார், எந்த முறையை அவள் கையாண்டாள், அல்லது எந்த வழியிலே ஆண்டவர் பேசினார் என்று சொல்லப்படவில்லை. பல வேத பண்டிதர்கள் யூகமாய் சொல்கிறார்கள், அக்காலத்திலே ஆபிரகாம் இருந்தார். ஆகவே ஆபிரகாம் தேவ மனிதன், தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். ஒருவேளை இவள் அந்த ஆபிரகாமிடத்தில் போய் ஜெபிக்க சென்றிருப்பாளோ, அல்லது தேவ வழிநடத்தலை அறிய சென்றிருப்பாளோ என்று பலர் யூகமாய் சொல்கிறார்கள். ஆனால் திருமறையிலே அதற்கு ஆதாரம் இல்லை என்பதை நான் உண்மையாக ஒத்துக்கொள்கிறேன். அங்கு சென்றபோது கர்த்தர் அந்த ரெபேக்காளோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னார், அந்த அருமையான அந்த 2 பிள்ளைகளும் 2 ஜாதிகள் வருவார்கள், 2 விதமான மக்கள் எழும்புவார்கள். அங்கே இளையவனை மூத்தவன் சேவிப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை, தேவ வெளிப்பாடுகளை ஈசாக்கு கட்டாயம் அறிந்திருப்பார், ரெபேக்காளும் அறிந்திருந்தார். ஆனால் இந்த ஈசாக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், 27ஆம் அதிகாரம் 1 சொல்கிறார்,
அவனுக்கு கண் இருள் அடைந்திருந்தது. முதிர் வயது உள்ளவனானான். தன் மூத்த மகனான ஏசாவை அழைத்து, நான் மரணம் அடைவதற்கு முன்னே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ வேட்டையாடி எனக்கு பிரியமான ஆகாரத்தை கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். ஈசாக்குக்கு நன்றாக தெரியும், இளையவனை மூத்தவன் செய்விப்பான், இளையவன் தான் அவன் மூத்தவனை ஆளுவான் என்பது நன்றாக தெரியும். தேவ திட்டம், தேவ சித்தம் எல்லாம் அறிந்திருந்தோம். அந்த தேவ சித்தம், தேவ திட்டங்கள் அதையெல்லாம் தள்ளிவிட்டு அவன் ஈசாக்கு என்கிற அந்த மனிதன் ஏசாவை ஆசீர்வதிக்க அவன் விரும்புகிறான். அருமையானவர்களே, இதனால் தான் நான் சொல்கிறேன், தேவனை உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய செயல்கள் திட்டங்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டவன். அருமையான என் சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள். இந்த ஈசாக்கு ஒரு காலகட்டத்திலே தேவ சித்தத்தை அறிந்தவன், தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்தவன். ஆனால் இந்த நிலையிலே பார்த்தால் அவன் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழாதபடி, தேவனை முன்னிறுத்து ஓடாதபடி, தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் தள்ளிவிட்டு அவன் செயல்படுகிறான் என்பதை வேதனையோடு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கமெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது புரிந்திருக்கலாம். அதையெல்லாம் தள்ளிவிட்டு உங்கள் சுய சித்தத்திலே நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே அறிந்தும் நீங்கள் கீழ்ப்படியாமலே விழுகிறீர்கள் என்றுதான் பொருள். இரண்டாவதாக, இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்பதை அறிந்தும் அதை அறியாத மனிதனைப் போல காணப்பட்டார். இரண்டாவதாவது, ஈசாக்கின் வாழ்க்கையின் தவறு என்ன? He disobeyed God's will. நன்றாக தெரியும், ஈசாக்குக்கு தெரியும், அங்கே யாக்கோபை தான் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், யாக்கோபை தான் ஏசா சேவிப்பான். இந்த தேவ சித்தம் தேவ திட்டமெல்லாம் அறிந்திருந்தும் அந்த மனிதன் அந்த காரியத்திற்கு அவன் கீழ்ப்படிய மறுக்கிறான். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலை இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே தேவனுடைய சித்தம் உயர்ந்தது என்பதை இந்த மனிதன் மறந்து போனான், அதை புரிந்து கொள்ளாமல் போனான், அதை டிசர்மன் பண்ணாமல் போனான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேத வசனத்திலே அவன் தேவ சித்தத்தை மிஞ்சி தேவ திட்டத்தை அறிந்திருந்தும் தேவ வார்த்தையை உதாசீனை பண்ணி விட்டு தன் மூத்த மகனான ஏசாவை அவன் ஆசீர்வதிக்க அவன் திட்டமிடுகிறான். அந்த ஆசீர்வாதத்திற்கு அவன் செய்த ஒரு காரியம் என்ன? அந்த ஏசாவினுடைய அந்த வேட்டையாடின ஆகாரத்தின் மேலே அவன் பட்சமாயிருந்தான் என்பதை திருமறையிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஏசாவின் வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாகும். எவ்வாறு ஈசாக்கு இந்த ஏசாவினுடைய வேட்டை ஆடின அந்த ஆகாரத்தின் மேலே அவன் ஆசையாயிருந்து தேவ சித்தத்தை மீற முற்பட்டானோ, அதே போல ஏசாவும் ஒரு காலகட்டத்திலே அவன் கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றான். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். மூத்த மகனுக்கு தான் இந்த பொறுப்புகள் தரப்படுகிறது. அதாவது ஆஸ்தியிலே 2 மடங்கு அங்கு ஆஸ்திகள் கொடுக்கப்படும். இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களை கவனிக்கிற ஒரு பராமரிப்பின் கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே சமயத்தில் குடும்பத்திற்கு அவர்கள்தான் தலைவராக இருப்பார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். சேஷபுத்திர பாகத்தை விற்று போட அங்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடத்துல கூழுக்காக அவன் விற்று போட்டதை வேதாமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தகப்பனை போல ஏசாவின் சுவாபம் காணப்பட்டது. ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே இந்த டிசர்ன்மென்ட், அந்த பகுத்தறிகிற அந்த கிருபையை அவன் இழந்ததற்கு காரணம் என்ன? ஒன்று, ஆண்டவரை பின்னாலே தள்ளிவிட்டு முன்னாலே ஓடினான். இரண்டாவதாக, தேவனுடைய சித்தம் தான் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அறிந்திருந்தும் கூட அதை உதாசீனப்படுத்திவிட்டு ஒரு ஆகாரத்திற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் போனான் என்பதை விவரிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக, இந்த அருமையான ஈசாக்கு விசுவாசத்தின் படி அல்ல, உணர்ச்சியின் அடிப்படையிலே வாழ்ந்தார். அருமையானவர்களே,
உணர்ச்சிகள் என்பது வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உணர்ச்சிகள் எப்போதுமே நம்மை ஏமாற்றக்கூடியது, வஞ்சிக்கக்கூடியது, அது மாறக்கூடியது, அது நிரந்தரம் அல்ல. விசுவாசத்தையும் உணர்ச்சியும் ஒப்பிட்டு பார்த்தால் விசுவாசம் நிரந்தரமானது, உணர்ச்சிகள் நிரந்தரம் அல்ல என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மையாகும். இந்த ஈசாக்கு என்பவன் அவன் விசுவாசத்தின் படி அல்ல, அவன் உணர்ச்சியின் அடிப்படையிலே தான் அவன் வாழ்ந்தான். He lived by his feelings என்று சொல்லலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவ வார்த்தையின்படி நீங்கள் வாழுகிறீர்களா? உணர்ச்சியின் அடிப்படையிலே உணர்வுகளின் மத்தியிலே நீங்கள் வாழுகிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, பார்வை குறைந்த ஒரு சூழ்நிலை. ஆகவே தன்னுடைய அந்த சூழ்நிலையிலே தனக்கு முன்பாக யாக்கோபு ஏசாவை போல வேடம் அணிந்து கொண்டு வந்ததை அவன் அறியக்கூடாத நிலையிலே இருந்தான். பாருங்கள், தடவி பார்த்து சொல்கிறான், உன் சத்தமோ யாக்கோவின் சத்தம், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்கிறான். அவனுடைய அந்த திருமறை பாக்கியங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 9, 27ஆம் அதிகாரம் 25, 27ஆம் அதிகாரம் 21, 27ஆம் அதிகாரம் 22, 27ஆம் அதிகாரம் 27 இவைகளெல்லாம் வாசித்தால் அவன் நாவின் ருசியை அவன் உணர்கிறான். அதே சமயத்தில் தன் மகனை தடவி பார்க்கிறான், அவனுடைய சத்தத்தை கேட்கிறான், வாசனையை முகந்து கொள்கிறான். இது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? உணர்ச்சிகளின் அடிப்படையிலே வாழ்ந்தார். அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21 சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஈசாக்கின் வாழ்க்கையிலே இந்த டிசன்மெண்டிலே அவன் குறைந்து போனான், வலிவு போனான், அதில் தெளிவில்லாமல் போனான் என்பதற்கு நான் 3 காரணங்களை சொன்னேன். ஒன்று, தேவனை அல்ல தன்னையே முன்னிலைப்படுத்தினான். இரண்டாவது, தேவ சித்தம் என்று அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமையிலே போனான். மூன்றாவது, விசுவாசத்தின்படி வாழவில்லை, உணர்ச்சிகளின் அடிப்படையிலே வாழ்ந்தான். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை முன்னிறுத்தி கொண்டு நீங்கள் சிலுவைக்குள்ளே ஒளிந்து கொள்ளவில்லை என்றால், அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிய மறுப்பீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசத்தின்படி அல்ல உணர்ச்சிகளின்படி வாழ ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே இந்த பகுத்தறிகிற இந்த டிசர்மென்ட் கிருபையை இழந்து வஞ்சிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு என்பதை திருமறை வெளிச்சத்திலே சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஈசாக்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஈசாக்கின் வாழ்க்கையிலே பகுத்தறிகிற அந்த தெளிவு இல்லாத நிலையிலே அவன் வாழ்ந்ததை அறிந்து நாங்கள் திருமறையிலிருந்து கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின் தள்ளிவிட்டு முன்னே சென்றதை அறிந்து கொண்டோம். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவ சித்தத்தை அறிந்தும் அதை மீறியதை அறிந்து கொண்டோம். விசுவாசத்தின்படி அல்ல உணர்ச்சியின்படி வாழ்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையை ஈசாக்கின் வாழ்க்கையோடு மறுமதிப்பீட்டு செய்து எங்களை தத்தம் செய்ய பலந்தார். யாரெல்லாம் தங்களை தத்தம் செய்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.